கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. யோசியா தேவனுக்கு பயந்த ஒரு ராஜாவாயிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளைஞனாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், ஸ்ரூபங்கள், வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்கள் ஆகியவை அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். தேவனை பிரியப்படுத்தும்படி அவன் இன்னும் அநேக காரியங்களை செய்தான். அவன் புறஜாதியாரின் பலிபீடங்களையும் விக்கிரகங்களையும் அகற்றி அவைகளை தகர்த்து போட்டான். அவன் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து ஊழியரை தேவனுக்கடுத்த காரியங்களில் உற்சாகப்படுத்தினான். மேலும் அவன் ஆசரித்த பஸ்கா பண்டிகை இணையற்றதாயிருந்தது. யோசியாவை குறித்து சொல்வதற்கு இன்னும் அநேக நல்ல காரியங்கள் உள்ளன. உண்மையில் யோசியா பிறப்பதற்கு வெகு காலத்துக்கு முன்னரே தேவ மகிமைக்கென்று அவன் செய்ய போகும் பெரிய காரியங்களை குறித்து தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். இருப்பினும் அத்தகைய பரிசுத்தவானாகிய ராஜா பெருமையுள்ளவனானான். எகிப்தின் ராஜாவாகிய நேகோ கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணும்படி போனபோது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். நேகோ தான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும் என்று யோசியாவுக்கு சொல்லி அனுப்பினான். நாம் யுத்தம் பண்ணி சண்டையிடும் போது நாம் மெய்யாக செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னவெனில், நாம் தேவனோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வழி நடத்துதலின் படியேதான் யுத்தத்திற்கு செல்வதாக எகிப்தின் ராஜா தெளிவாக கூறிய போதிலும் யோசியாவின் பெருமையும் அகங்காரமுள்ள ஆவியை அது தடுத்து நிறுத்துவதாய் இருக்கவில்லை. அவன் தான் எவ்வளவு பெரியவன் என்பதை நேகோவுக்கு காண்பிக்கப் போவதாக கற்பனை செய்து கொண்டான். வில் வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணமடைந்தான். ஆம், எனக்கன்பானவர்களே, நாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் நம்முடைய தேவனிடமாக திரும்பி பெருமை என்று அழைக்கப்படும் இந்த அசுத்த ஆவி நம்முடைய ஜீவியத்தில் மறைந்திருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மில் அநேக நற்பண்புகள் இருப்பினும் நம்முடைய ஜீவியத்தில் பெருமை பிரவேசிக்க நாம் இடமளிப்போமாயின் நம்முடைய ஜீவியம் அழிவில் முடியும் என்பது நம்மை அச்சுறுத்துவதாயிருப்பினும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததாயிருப்பினும் அதுவே உண்மை. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பண்புகள் நற்பண்புகளாக இருக்க உதவி செய்யுங்க. நன்மை செய்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய ராஜ்யத்துக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.